புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வில் கம்பன் கழக செயலாளர் வே.பி. சிவக்கொழுந்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கினார். ஒரு சிறப்பு பார்வை. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சிக்கு 7ஆம் ஆண்டு தொடக்கமாக திருவள்ளுவர் நாளை முன்னிட்டு இம்மாதம் 20ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி. முத்து தலைமை தாங்கினார். செயலர் பாவல சீனு மோகன்தாஸ் வரவேற்புரை வழங்கினார். இம்மாத நிகழ்வில் புதுவை கம்பன் கழக செயலாளர் வே.பி. சிவக்கொழுந்து அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்து பங்கேற்ற பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கினார். மேலும் பங்கேற்ற அனைவரும் திருக்குறள் கூறினார்கள். சிறப்பு விருந்தினர் கம்பன் கழக செயலாளர் வே.பி. சிவக்கொழுந்து அவர்களுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி. முத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் ப. திருநாவுக்கரசு, பொருளர் மு. அருள் செல்வம், பொறிஞர் மு. பாலசுப்ரமணியன், ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் பொறிஞர் மு. சுரேஷ்குமார், ஆ. சிவேந்திரன், கவிஞர் ரா. ஆனந்தராசன், நாமு. தமிழ்மணி, தமிழாசிரியர் ரா. மஞ்சுளா, பொறிஞர் ஆளவந்தார், நித்யானந்தம் குமார் மற்றும் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியின் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஏராளமான பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம்.